ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மார்க் ஷீட் உங்கள் கையில் வந்திருக்கும். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆன்சர் ஷீட்டில் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கவனமாக பாருங்கள். அடுத்த எக்ஸாமில் அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அது என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமில் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இது நான் சொல்லணும்னு நினச்ச ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம், கிராஃப் ஜியாமெட்ரி 1 மார்க்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். கிராஃப் ஜியாமெட்ரி 1 மார்க்ஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் டெய்லி ஒரு கிராஃபு, ஒரு ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி அண்ட் ஒரு லெசனோட 1 மார்க்ஸ் இதை படிக்கணும்னு இப்போயே செட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்ட் தேர்ட் திங் என்னென்னா, நிறைய பேர் வீடியோஸோட கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, நான் வந்து மார்க் 60 தான் எடுத்திருக்கேன், ஆனால் போன வாட்டியோட இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கேன், அது தெரியுது. விச் மீன்ஸ் போன வாட்டி நீங்கள் 50 எடுத்திருந்தீங்கன்னா இப்போ 60 எடுத்திருக்கீங்க அப்படின்றது அர்த்தம், சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் எக்ஸாமில் வந்து மார்க் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அது 50 இருந்தாலும் சரி, 40 இருந்தாலும் சரி. நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, போன எக்ஸாமுக்கு நம்ம என்ன மார்க் எடுத்துக்கோமோ அதுலேருந்து 5 மார்க்காவது கூடியிருக்கா இல்லையா, அதுதான். ஒரு வேளை குறைஞ்சிருக்கு அப்படின்னா எங்கே நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஹாஃப் இயர்லின்றது குவார்ட்டர்லியை விட அதிக போர்ஷன்ஸ். ஒருவேளை அதிக போர்ஷன்ஸ் இருக்கிறனால நம்மளால் அதை பண்ண முடியல அப்படின்னா, இனி நம்ம வந்து டெய்லி அதிகப்படியான சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். இது வரைக்கும் 5 சம் ஒரு நாளைக்கு பண்ணிங்கன்னா அடுத்து 10 சம்மா எடுத்துக்கணும், இல்லை 7 சம்மா அப்படி எடுத்துகிட்டு செய்யுங்க. அப்போ தான் ஃபுல் போர்ஷன்ஸை நம்மளால் கவர் பண்ணி ரிவைஸ் பண்ண முடியும், சரிங்களா? அடுத்த பாயிண்ட் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு நினச்சேன்னா, 10th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, 9th இருந்தாலும் சரி, 11th 12th இருந்தாலும் சரி, இனி ஆனுவலுக்கு வந்து ஃபுல் போர்ஷன்ஸ். இப்போ ஃபுல் போர்ஷன்ஸுக்கு நான் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் இதை பாருங்கன்னு சொல்லியிருந்தேன், ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எல்லா லெசனோட 2 மார்க்ஸ் எல்லாம் முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேட்டாலே அது சொல்லுவாங்க என்னென்னட்டு. இல்லைனா குட்டி குட்டியாக இருக்கிற சம்ஸ் 2 மார்க் 3 மார்க் அவ்வளோதானே, பெருசாக இருக்கிறதா 5 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு முடிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் 5 மார்க் போங்க. அப்போ தான் எல்லா 2 மார்க்கையும் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோமான்னு தெரியும். எந்தெந்த 5 மார்க் நம்ம விட்டு வச்சுருக்கோம், இன்னும் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா அடுத்து வர 2 ரிவிஷன் எக்ஸாம் இருக்கும். அந்த 2 ரிவிஷன் எக்ஸாமில் நம்மளால் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடியும். அண்ட் இதுவே 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களாக இருந்தால் நம்ம இது வரைக்கும் செஞ்ச வேலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும். மார்னிங் எழுந்துச்சி படிக்கிறது, நைட்டு கொஞ்சம் நேரம் படிக்கிறது, ஒரு 10 கொஷின் எக்ஸ்ட்ரா போட்டு பார்க்குறது, இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நமக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனுவல் எக்ஸாமுக்கு நல்லபடியாக ஸ்கோர் பண்ணும் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.